ஹாய் பட்டுச்சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு குட்டி கதை கேட்கலாமா? அதாவது பெரியவங்க பேச்சை கேட்கணும், சரிங்களா? அதாவது ஒரு அம்மா கரடியும் குட்டி கரடியும் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அதாவது அந்த குட்டி கரடியோட தாய்மாமாவுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்காக ரெண்டு பேரும் போயிட்டுருக்குறாங்க. காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது இந்த குட்டி கரடி முன்னாடி முன்னாடி வேக வேகமாக போச்சு. அவங்க அம்மா வந்து, ஏய் வெயிட் பண்ணு, ரொம்ப தூரம் போகாத, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி என்னோட சேர்ந்து வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த குட்டி கரடி முன்னாடி முன்னாடி ஓடி போச்சான். அப்போ வந்து திடீர்னு அதுக்கு தாகம் எடுத்துருச்சு. அம்மா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. சரி சரி, நான் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு குளம் வரும், அதில் போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு குடுன்னு இது ஓடுது. நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த குளத்தில் போய் பார்க்குது. பக்கத்தில் அந்த குளத்துக்குள்ளே அந்த சந்திரனோட பிம்பம், சந்திரனோட ஷேடோ தெரியுது. நிலாவோட ஷேடோ மேலேருந்து நிலா வந்து தண்ணிக்குள்ளே தெரியும் இல்லையா? அதை பார்த்துட்டு, அம்மா அம்மா இங்கே பாருங்கள், சந்திரன் மாமாவோட பிம்பம் தெரியுது, நான் போய் அதை பிடிக்க போகிறேன். சந்திரன் மாமா பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரிகிறாரு, நான் போய் பிடிக்கிறேன்னு ஓடுது. உடனே அவங்க அம்மா கரடி, ஏய் ஓடாத நில்லு, அது வந்து ஷேடோ தான், அதை பிடிக்க முடியாது, மேலே இருக்கிறது தான் ஒரிஜினல் நிலா அப்படின்லாம் அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அது கேட்காம குடுன்னு ஓடி போய் குளத்துக்குள்ளே எட்டி குதிச்சிருது. குதித்தோடனே ஆழத்துக்கு போயிடுது. உடனே அவங்க அம்மா கரடி வேக வேகமாக ஓடி போய் அதோட வாழை பிடிச்சி டக்குன்னு இழுத்துட்றாங்க. அப்படி இழுத்தங்காட்டியும் தான் அதுக்கு வந்து அது ஐயோ நம்ம கீழே விழ பார்த்தோமே, நல்ல வேலையாக அம்மா வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிது. அதனால் சுட்டீஸ் அப்புறம் சொல்லுது, சாரிம்மா நான் தெரியாமல் உள்ளே போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்குது. ஆரம்பத்துலேருந்து அம்மா சொல்லிட்டு தானே வந்தேன், நீ கேட்டியா? இப்போ வந்து சாரி கேட்குற, இத்தனை சாரி. சரி சரி பயப்படாது. உள்ளே விழுந்தோடனே அது ரொம்ப பயந்து போயிடுச்சு. அப்போ சொல்லுது, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி கவலைப்படாத, இனிமேல் இந்த மாதிரி நீ கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அதை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ சுட்டீஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்போவுமே பெரியவங்க பேச்சை கேட்டு நடக்கணும், ஓகேங்களா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.